வணக்கம். வெல்கம் டு வின் ஸ்டார் நாவல்ஸ். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சுஜாதா அவர்களின் விலை சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தெற்கு வாசலில் கோவிலுக்குள் நுழையாதீர்கள். இடது பக்கம் திரும்புங்கள். ஒளிபெருக்கி இரைச்சல் கேட்கிறதல்லவா? என்னடி மீனாட்சி? இதற்கெல்லாம் பதில் பேசாமல் அந்த பெரிய கட்டிடத்துக்கு வாருங்கள். பங்கஜா லாட்ஜ் என்று புதிதாக போர்டு மாட்டி அதை சுற்றிலும் பகல் நேர பிரயத்தனமாக 40 வாட்ஸ் பல்புகள் அணைந்து ஏற்றி வாசலில் புதிய கான்கிரீட் நீட்டலில் முழு கர்ப்பமான பூசணிக்காய் மேல் மீசையும் இரத்த நாக்குமாக ஒரு திருஷ்டி பரிகாரன். உள்ளே கல்லாப்பெட்டி, லாமினேட் நாற்காலிகள், ஜிலு ஜிலு என்று ஒரு அலமாரி நிறைய ஜிலேபி நண்டுகள். இவ்விடம் கை கழுவவும். இன்று பங்கஜா போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ஆரம்பமாகிறது. முனிசிபல் சேர்மன் ரிப்பன் வெட்டி திறப்பு விழா செய்துவிட்டார். புதிய ஓட்டலை பதம் பார்க்கலாம் என்று கூட்டம் நிரம்பி வழிகிறது. சர்வர்கள் புத்தாடைகளில் பின்னி கம்பெனி முத்திரை இன்னும் இருக்கிறது. முதலாளி சோமசேகரின் குடும்பத்து மனைவிகள் பட்டுப்புடவை கட்டிக்கொண்டு நுனி விரலால் டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். சாரி, அங்கே நுழைய வேண்டாம். பங்கஜாவுடன் ஒட்டிக்கொண்டு சின்ன பையன் பைல்வானை தோளால் தள்ள முயற்சிப்பது போல் அற்பமாக அருகில் நின்று கொண்டிருக்கும் அடுத்த வீட்டிற்குள் நுழையலாம். சுருள் ஓடு போட்டு சரிந்த கூரை, வாசலில் 2 திண்ணைகள். சர்க்கா 1952 சிமெண்ட்டை பார்த்தவை. திண்ணைகள் உட்கார்ந்து தலைமுறையாக சாய்ந்தவர்கள் சுவாஸ்வதமாக்கிய எண்ணெய் கரை. அதன் மேல் கார்த்திகை விளக்கு பிறை. தலையில் இடித்து கொள்ளாமல் நுழையுங்கள். ரேலி, அந்த இருண்ட கோமணத்தை ரேலி என்றுதான் எங்கள் ஊரில் சொல்வார்கள். அதை கடந்ததும் கூடம். கூடத்தின் மத்தியில் ருக்மணி கலரடித்து வெளிரி போன 4 தூண்கள். மத்தியில் எடுத்து கட்டி கூடத்துக்கு வெளிச்சம் தரும் புராதன வெண்டிலேஷன் சாதனம். கூடத்திலிருந்த பொருட்கள் சொற்பமே. ஒரு பலாமர பெஞ்ச், ஓரத்தில் பானை மேல் கவிழ்த்த எவர் சில்வர் டம்ளர், அருகே தகரப்பெட்டி, கொடியில் தொங்கிய துணிகள். கூடத்தின் மேல் ஓரத்தில் திருமாப்படி என்று சொல்லப்படும் பூஜை அறை. அந்த அறைக்குள் பிரபந்தம் படித்து கொண்டிருந்தார் ரங்கையங்கார். வெளியே லவுட் ஸ்பீக்கர் இப்போது டாடி டாடி, பேட்டா பேட்டா என்று அலறியது. கோமு, அந்த வாசல் கதவை சாத்து என்றார் ரங்கையங்கார். சார்த்தி விட்டு வந்த கோமலா, நாள் பூரா பாடிண்டே இருக்க போகிறதா இப்படி என்று கேட்டாள். ரங்கையங்கார் வெளியே வந்து மனைவிக்கு திருவாராதன தீர்த்தம் கொடுத்தார். என்னன்னு தெரியலையே, அந்த கொடிக்குச்சியை கொண்டா மேல் கதவை சாத்திடுறேன். ஒரே வெங்காய வாசனை. தோசைக்கு அரைக்கிறதுக்கு மிஷினெல்லாம் போட்டிருக்காப்பா. புழக்கடையில் உங்கின்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கு என்றாள் ஆண்டாள். 40 நிமிஷத்தில் 10 படி அரைச்சிருமா? அரைக்கட்டும், உத்தரவீதி பூராவும் இட்லியாலேயே ரொப்பட்டும் என்று ரங்கையங்கார் பெஞ்சு மேலே வந்து உட்கார்ந்தார். வயது 55 இருக்கும். முகச்சவரம் சமீபத்தில் இல்லாததால் முள்ளாக நரை கலந்த தாடி, ஏராளமான நெற்றியில் திருமண் ஸ்ரீ சூர்ணத்தின் 40 வருட சுவடு, உயரமான சற்று மெலிந்த தேகம், பெரிதாக பற்கள், கழுத்தில் ஒரு ஸ்படிக மாலை, அறத பழசான பட்டு சால்வை, 16 வேஷ்டியில் பஞ்சகச்சம். பஞ்சாங்கத்தை எடுத்து படித்து கொண்டிருந்தார். இலைய போட்டுடுறி. எங்க சின்னது? பாஸ் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டுன்னு வரேன்னு போயிருக்கு. சீனு கோயிலுக்கு போயிருக்கான். சாதம் வாங்கிட்டு இதோ வந்துடுவான். இலைய போட வேண்டியது தான். அப்பா, ஜாமெட்ரி பாக்ஸுக்கு இன்னும் பணமே கொடுக்கலையே. போன செப்டம்பர் மாதம் வாங்கினது. தமிழரசி 10 தடவை கேட்டுட்டா. திருப்பி கொடுத்துறேன். சச்சா, அது நன்னா இருக்காது. வார கடைசிக்குள்ளே வர வேண்டிய பணம் இருக்குது. நெல் வந்துடுத்துனா கவலை இல்லை. ஆண்டாள், நீ பாஸா? என்னப்பா அது? நான் பாஸ் பண்ணி ஃபஸ்ட் ரேங்கில் வந்திருக்கேன்னு போன வாரமே சொன்னேனே, மறந்து போயிட்டியா? இல்லையம்மா என்று மகளை பார்த்தார் ரங்கையங்கார். சேப்பு சேப்பாக 3 பெண்களை ரங்கநாதன் கிருபை என்று பெற்று போட்டாயிற்று. இப்போது ஆண்டாளின் அழகை பார்த்ததும் குபீர் என்று வயிற்றை சங்கடம் பண்ணியது. எனக்கு இருக்கிற நிலைக்கு பரிசாரகம்தான் பண்ணிப்பான். என்ன செய்கிறது? தென்கலை பையன்கள் எல்லோரும் கல்யாண சமையல்காரனாக இருக்காங்களே. ஆண்டா, வாசலில் யாரோ கதவை தட்டுறாப்பாரு. சீனுவாக தான் இருக்கணும். அதுக்குள்ளே வந்துட்டானே. வாசல் கதவை திறந்தவள் அங்கிருந்தே, அப்பா யாரோ வந்திருக்காப்பா என்றாள். யாரோன்னா யாரு? பேர் விசாரியேண்டி. இவா வந்திருக்காப்பா. நீங்கள் யார்? சோமசேகர், பக்கத்து ஹோட்டல் ப்ரொப்பரைட்டர்னு சொல்லு. சோமசேகர் ஆண்டாளை பார்க்க ஆண்டாள் மேலாக்கை சரி செய்து கொண்டு அவர் கைப்பொட்டலத்தை பார்த்தாள். அப்பாவை வர சொல்லுமா
உள்ளே சென்றாள். ரங்கையங்கார் வாசலுக்கு வந்து, நீங்களா, மறுபடியுமா என்று கேட்டார். என்னங்க ஸ்வீட்? என்ன இது, ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரவே இல்லையே? பலமுறை கூப்பிட்டேனே. நான் தான் சொல்லிட்டேனே கொடுக்கறது இல்லைன்னு. சோமசேகர் புன்னகையுடன் செருப்பை கழற்றி விட்டு சுவாதீனமாக உள்ளே வந்து பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு, நீங்கள் கொடுக்க வேணாம், ஸ்வீட்டை வேணான்னு ஏன் சொல்கிறீங்க? எடுத்துக்கோங்க, இந்தாம்மா வாங்கிக்க. ஆண்டாள் அப்பாவை பார்த்தாள். வேலை கட்ட வேலையில் இதெல்லாம் சாப்பிட்றதில்ல நாங்கள். இப்போ சாப்பிட வேண்டாம், சாயங்காலம் சாப்பிடுங்க. நல்ல நெய்யில் செஞ்சது, உங்களை தான் கிச்சனில் போட்டிருக்கோம், வாங்கிக்கங்க. என்ன இது, நீங்கள் எனக்கு வீடு கொடுக்க வேண்டாம், சிநேகிதம் கூட கூடாதா? வாங்கிக்கோடி. செய்தித்தாளை நெய் நனைத்திருந்த பொட்டலத்தை ஆண்டாள் வாங்கி கொண்டாள். என்ன சொல்கிறீங்க, ஏதாவது தீர்மானிச்சிங்களா? இதில் தீர்மானம் என்ன தட்டுக்கட்டுறது? விற்கிறதில்ல. விற்கிறதில்ல, எதுக்கு திருப்பி திருப்பி மண்டாட்ரேல்? மீல் செக்ஷன் ஒரு அனெக்ஸ் கட்டிடணுமே. கட்டிக்கோங்க, 2 மாடி போட்டிருக்கேலே, மேலே ஒன்று போட்டுக்கோங்க. ஃபவுண்டேஷன் பத்தாதே, இதுக்கே இன்ஜினியர் தகராறு பண்ணுறானே. கட்டிடம் தாங்காதில்ல, அது உங்கள் பாடு. இந்த வீட்டை நான் கொடுக்க மாட்டேன். சரியாக யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். 70,000 வரைக்கும் போகிறேன். நீங்கள் எங்கே வேணால் போங்க சுவாமி, என்னை விட்டுருங்கோ. ஏன்னா என்று ஆரம்பித்தார் கோமலா. நீ சும்மாறி, அறிவு கட்ட முண்டமே. சேச்சே, கோச்சிக்காதீங்க. நான் உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் தரேன். அடைய வளைஞ்சானில் ஒரு வீடு வச்சுருக்கேன், இதை விட பெருசு. அதை வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இதை பாருங்கள் சோமசேகர், நான் இந்த வீட்டை விற்க முடியாது, விற்க எனக்கு அதிகாரம் கிடையாது. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? வீடு உங்கள் பேரில் தானே இருக்குது, இது பூர்வீக சொத்து, அதுக்கு பாத்தியதார் நீங்கள் தானே. அப்படி இல்லை, இது உங்களுக்கு சொன்னால் புரியாது. கோவிலுக்கு நாங்களாம் தலைமுறையாக கைங்கரியம் பண்ணுறவா. அதுக்காக ராமானுஜர் காலத்திலேருந்து பாத்தியதைகள் சிலது இருக்குது. பேஷ்காருக்கு இன்னது, அரையருக்கு இன்னதுன்னு கோயில் ஒழுங்கில் எழுதி வச்சிருக்கு. இந்த வீடு எனக்கு இன்றைக்கி சொந்தம்னா அது ரங்கநாதனுக்கு பண்ணுற கைங்கரியத்துக்கு அவர் கொடுக்குற கூலி. இதை விற்றா பெருமாள் என் கண்ணை பிடுங்கிடுவார். இந்த இடம் மல்லி பந்தலாக இருந்தது. வசந்தோஸ்வத்துக்கு பூ கொடுக்குற முறை என்னது. இன்றைக்கும் புலக்கடையில் மல்லிச்செடி இருக்குது. இதை பார்த்துக்கிட்டான்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதுக்கு பிரதியாக இந்த இடத்த என் குடும்பத்துக்கு சாசனம் பண்ணி வச்சுருக்கு. என்னவோ சௌக்கியங்களுக்காக இப்படி ஒரு கூரையை மேலே கட்டிண்டு, ஒரு விசிறியையும் சுத்த வச்சுண்டு, குழல் விளக்க போட்டுண்டு, ரேடியோ கேட்டுண்டு நாங்களே ரொம்ப மாறி போயிட்டோம். பார்க்க போனால் இதெல்லாம் பாவம்தான், என்ன பண்ணுறது? உயிர் வாழ வேண்டியிருக்கே. இந்த கோயிலை விட்டால் எனக்கும் வேறு கதியே இல்லை. ஏதோ சில நிமித்தம் பண்ணதை ஒழுங்குமுறை தவறாமல் பண்ணிட்டுருக்கேன். பெருமாள் கொடுத்த வீட்டை விற்கக்கூடாது, அது மகா பாவம். சரி, எத்தனை கொடுக்கணும் அதையாவது சொல்லிடுங்க. 80,000? ரங்கையங்கார் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து, நான் இதுவரைக்கும் சொன்னது உங்கள் காதில் விழவே இல்லையா? எல்லாம் கேட்டது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பின்பக்கத்தில் இருக்கிற மல்லி செடியை வெட்டக்கூடாதுங்கிறீங்க, அவ்வளோதானே? விற்கக்கூடாதுங்கிறேன், அது உங்களுக்கு கேட்கலையா? இதை பாருங்க ஐயரே, நீங்கள் சாமி பேரில் காரணம் சொல்லி வேறு ஏதோ காரணத்தை மறைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் சாமிக்க வேண்டியதை செய்ய வேண்டாம்னு நான் சொல்கிறேன்னா என்ன? எனக்கும் சாமி பக்தி அதிகம்தான். நான் ஏதோ சுமாராக இன்னைக்கு தேதிக்கு முன்னுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கும் சாமி தான் காரணம். இந்த ஹோட்டல் யாருக்கு? சாமி கும்பிட வரவங்களுக்கு தானே. கோயில் இருக்கிறதால தானே இங்கே கூட்டம் வருது. அதுவும் சாமி கைங்கரியம் தானே. அப்படி இல்லை, சேவார்த்திகளுக்கு சாதம் போட மடப்பள்ளி இருக்குது, பட்ட சாதம் இருக்குது, சாலிகார் சத்திரம் இருக்குது. இந்த மாதிரி மசால் தோசையும் லாட்ஜும் சினிமா பாட்டும் கோயில் ஒழுங்கில் இல்லை. அது காலத்துக்கு ஏற்றபடி மாற்றம் முன்னேற்றம், அவ்வளோதானே. இதை பாருங்கோ, உங்களோட தர்க்கம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கோயில் சாத்துமுறை ஆகிடும். நீங்கள் பேஷா ஹோட்டல் நடத்துங்கோ, பாட்டு போடுங்கோ, ஃப்ரூட் சால் போடுங்கோ, என்ன விட்டுடுங்கோ. நான் விற்கிறதில்ல. படாது, கூடாது, போயிட்டு வாங்கோ. சோமசேகர் சற்று நேரம் தீர்மானமின்றி நின்று கொண்டிருந்தான். இளைஞன் என்று சொல்ல முடியாது, 30-31 வயது இருக்கும். டஃபேட்டா சில்கில் மணிக்கட்டு வரை கை வைத்து ஷோக்காக சட்டை அணிந்திருந்தான். கை விரல்களில் மோதிர கடையையே வைத்திருந்தான். மீசை துஷ்டத்தனமாக வைத்திருந்தான். வேஷ்டி கரையில் ஜரிகை சரசரக்க, கோலாப்பூர் செருப்பு புதிதாக வாங்கினதை கோபத்துடன் கால்களில் பொருத்தி கொண்டு, பார்த்தர்றேன் என்று சொல்லி புறப்பட்டு விட்டான். வீட்டு வாசல் தேடி மகாலட்சுமி வந்தால் வேணான்னு விரட்டுறீங்க? அம்மா, ஐயருக்கு நீங்கள் தாம்மா புத்தி சொல்லணும். ஐயர் இல்லை, ஐயங்கார் என்றார். இலைய போடுறி, அஷ்டமத்து சனி நம்மளை விடாது போல இருக்கு. எங்கே அந்த சீனு? சீனுவுக்காக காத்திருந்து அவன் கோவிலிலிருந்து கொண்டு வந்த சாதத்தை நேற்றைய மிளகு குழம்புடன் சேர்த்து உண்டு பசியாறினார். அப்பா, கோவிந்தம்மா வந்து விசாரிச்சார் என்றாள் ஆண்டாள். சரி சரி,
கோவிந்தனுக்கு என்ன வேலை? சொல்லியாச்சுல்ல, 1ஆம் தேதி கொடுத்துறேன்னு. போகிற வரப்பெல்லாம் பொண்ணையும் பொண்டாட்டியும் நிறுத்தி கேட்கறதுல என்ன புண்ணியம்? சாப்பிட்டு முடித்துவிட்டு சற்று நேரம் நடையில் காற்றோட்டமாக படுத்திருப்பார். ஓட்டம் பெரிதாக கட்டிவிட்டதில் காற்றை நிறுத்திவிட்டது. போதாக்குறைக்கு இந்த வெங்காய வாசனை வேறு, மாவு அரைக்கும் இயந்திரம் வேறே, கண்ணரே பின்னரே என்று சினிமா பாட்டு வேறு. தூக்கமில்லாமல் உட்கார்ந்து கொண்டு பிரபந்தத்தை ஒரு 10 சந்தை சொல்லலாம் என்று பிரித்து வைத்துக்கொள்ள கோமலா உள்காரியங்களை முடித்து கொண்டு புடவை தலைப்பால் வியர்வையை துடைத்து கொண்டு வந்து அருகில் உட்கார்ந்தாள். அவன் என்ன சொன்னான்? நீயும் தான் கேட்டுட்டு இருந்தியே. எனக்கு ஒன்றும் புரியலை. ரொம்ப உத்தமம். அடைய விளைஞ்சான்ல வீடு கொடுக்கறதுன்னு பேசாம அங்கே போயிடலாமேண்ணா. இந்த இறைச்சல் தாங்காது போல இருக்கே. குழந்தைங்களுக்கு படிப்புக்கு தொந்தரவாக இருக்கும் போல இருக்கே. விற்கக்கூடாதுடி. வீடு நம்மளோடது இல்லை, பின்ன யாரு தான்? வீடு பெருமாள்து. அவரோட கைங்கரியத்துக்கு மானியமாக கொடுத்துருக்கார். அதை போய் விற்றா மகா பாவம் இல்லையா? பக்கத்தாத்து திருவங்கடை எப்படி வித்தாராம்? பக்கத்தாத்துக்காரன் பாவம் பண்ணுறான்னுட்டு நாமும் பண்ணணுமா? பாவம்னு எப்படி சொல்கிறேன்? எத்தனை தலைமுறையாக இந்த வீட்டில் உங்கள் குடும்பம் இருக்குது. அவள் விலை கேட்க வரவா கூட கோவில் வீடுன்னா தேவஸ்தானத்தை கேட்க மாட்டாளோ? உங்களை தானே வந்து கேட்குற. அதுலேருந்து வீடு நம்மதுன்னு தானே அர்த்தம் ஆகிறது. போடி, உனக்கு சொன்னால் புரியாது என்று அவர் எழுந்து போனார். பிழைக்க தெரியாத மனுஷன். கோவிலில் மாந்தாள் பட்டு அடிக்கிறதுக்கு தான் லாய்க்கு உங்கப்பா. என்னம்மா, அப்பா சொல்கிறது நியாயம் தானம்மா? என்ன நியாயம்? பேசாமல் வித்துறதை விட்டுட்டு அத்திம்பேர் தர்க்க நியாயம்லாம் பார்த்துட்டு இருக்கார் என்றான் சீனு. ரங்கையங்கார் கோவிலுக்கு போகும் வழியில் பங்கஜா கோலாகலமாக இருப்பதை பார்த்தார். வாசலில் பெரிதாக மேஜை போட்டு சோமசேகர் அவரை பார்த்து சிரித்தார். கருட மண்டபத்தை தாண்டி ரங்க விலாசத்தை கடந்து வலது பக்கம் திரும்பி தொண்டரடி பெரியாழ்வார் சந்நிதியில் கோவிந்தனை பார்க்க போனார். 10 பேர் மத்தியான தூக்கத்தை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க உபன்யாசம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு சேதன சரீரம், அதனுள் இருந்து அதை இயக்கும் சேதனனுக்கு, ஜீவாத்மாவுக்கு சொத்தாய் அவன் இஷ்டப்படி நடந்து கொள்வதாய், எல்லா நலன்களும் அவனையே நோக்கி இருப்பதாய் உள்ளது போல் ஜீவனும் தனக்கு அந்தராத்மாவான நாராயணனையே சுவாமியாய் தனது நலனை பேணுவதில் அக்கறையுள்ளவரில் முதல்வனாய் உணர வேண்டும். கோவிந்தனின் அருகில் போய் உட்கார்ந்து கொண்டு குரலை தாழ்த்தி, கோவிந்தா, உன்னோட பேசணும் என்றார். கோவிந்தன் உபன்யாசரை சேவித்துவிட்டு பக்கவாட்டில் நழுவி அவருடன் சந்நிதிக்கு வெளியில் வர, ரங்கையங்கார், அந்த சோமசேகர் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான்டா. எத்தனைக்கு கேட்குறான்? கேட்குறது என்னமோ ஜாஸ்தி தான், ஏகப்பட்ட பணம். ஆனால் நான் விற்கிறதில்ல, நான் அடித்து சொல்லிட்டேன். ஏங்கானோ? விற்கக்கூடாதுடா, மகா பாவம்டா. இதில் என்ன பாவம்? வீடு 9 தானே ஓய். உங்கள் குடும்பத்துக்கே என்ன பேர்? மல்லிப்பூ ரங்கையர்னு தானே. மல்லிப்பூ ரங்கையங்கர்னு தானே உங்கள் தாத்தாவுக்கு பேர். வீட்டுக்கே மல்லிப்பூவாம்னு தானே பேர். பரம்பரையாக வந்த சொத்து தானே, சாசனம் பண்ணி வச்சது தானே. நல்ல விலைக்கு வர்றதுன்னா விற்றுரும். எப்படிடா? விற்கக்கூடாதுன்னு ஏதாவது டாக்குமெண்ட்டில் இருக்கா? சொல்லும். பெருமாள் கைங்கரியத்தை பண்ணுறதுக்கு கூலி தானே இது. நீ என்ன வீட்டை விற்றதும் கைங்கரியத்தை நிறுத்திவிட போறீரா? இல்லையே. அப்படி இல்லை ஓய், இதோ பாரும், நாமே காப்பாந்துட்டு ஆக வேண்டிய காலம் இது. பெருமாள் அப்படி காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சாசனம் எல்லாம் பண்ணி வச்சுருக்கார். நமக்கு எல்லாம் பொண்ணு, அதுகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து இதுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வரும்? ஓசப்படாமல் விற்று தள்ளிடும். அந்த எலி விலைக்கு எத்தனை தரேங்கிறான்? 80,000. பின்ன என்ன, மேலேயே கொடுப்பான். இடம் அப்படிப்பட்ட இடம். ஒரு நாளைக்கு அந்த ஹோட்டலில் 500 சாப்பாட்டு எல்லாம் விழுதான். சக்கரான இடம் பாரும். என்ன கிளம்பிட்டேல்? பெருமாளையே பூக்கட்டி கேட்டுறேன். விவஸ்தையே கிடையாது ஓய் உமக்கு. இதில் பூ கட்டுறதுக்கு என்ன இருக்குது? இப்பெல்லாம் பெருமாள் அந்த சோமசேகர் மாதிரி ஆளுங்க தான். அவன் மனசு மாறுறதுக்குள்ளே போய் கையெழுத்து போடும். ரங்கையங்கார் அகலங்கன் திருச்சுற்று வழியாக உட்சென்று துவஜஸ்தம்பத்தை கடந்து படியையே மிதிக்காமல் தாண்டி ஸ்ரீரங்கநாதனின் சன்னதிக்கு வந்தார். சீக்கிரம் திறப்போட போறா. கம்பி தடுப்புகளை கடந்து கர்ப்ப கிரகத்துக்கு அருகில் சென்றார். என்னடா ரங்கா, வீட்டை வித்தாச்சா? இல்லை நானா, வித்தா சொல்லுப்பா. எனக்கு கைமாத்தா ஒரு 300 வேணும். தைமாதா கொடுத்துட்றேன், தீத்த வாங்கிக்கோ. தர்ம சேவை ஆரம்பிக்க போகிறது, திற போடலாம். சாதம் வந்ததோ? சீனு வந்திருந்தானே. தீர்த்தம் சடாரி வாங்கி கொண்டு ரங்கையங்கர் மிக அருகில் சென்றார். தன் வீட்டு சொந்தக்காரனை பார்த்தார். மார்பில் நீல நாயகம் அணிந்து கொண்டு அதிக அலங்காரம் இல்லாமல் அபயஹஸ்த வைரம் மட்டும் ஜொலிக்க சின்ன உதட்டில் சிரித்து கொண்டிருந்தார். பின்னால் கரிய மாமலை போல் கிடந்த திருக்கோலம்.
பெருமாள் அணிந்திருந்த பல வகை மலர்களை பார்த்தார். துழாயின் பச்சை மல்லிகை, செண்பகம், முல்லை, இருவாட்சி, பூவையும் காயாவும் நீலமும் பூக்கின்ற காவி மலரென்றும் காண்தோறும் பாவி ஏன் மெல்லாவி மெய்மிகவே பூரிக்கும் அவ்வவை எல்லாம் பிராணுருவே என்று. அப்பா ரங்கநாதா, உன்னையே கேட்குறேன்டானப்பா, வீட்டை விற்கலாமா வேண்டாமா? எனக்கு பணம் தேவையாக இருக்கிறது என்னமோ வாஸ்தவம் தான். அதுக்காக இந்த மாதிரி உன் கைங்கரியத்துக்கு கொடுத்த வீட்டை விற்றுட்டு பணம் பண்ணுறது பாவம்னு படுறது எனக்கு. மற்றவ எல்லாரும் விற்றுட்டா, அவளையெல்லாம் நீ ஒன்றும் பண்ணலை. எல்லோரும் சௌக்கியமாக தான் இருக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, குழப்பமாக இருக்கு. அதனால் உன்னையே கேட்டாரேன், நீயே சொல்லிடு. விற்கலாம்னா மஞ்சள் கொடு, கூடாதுன்னா சிகப்பு கொடு. நானா ஒரு புஷ்பம் கொடுறா. நாராயண ஐயங்கார் பூக்குடலியிலிருந்து புஷ்பத்தை எடுத்து கொடுத்தார். செம்பகப்பூ கண்ணில் ஒத்தி கொண்டு சென்றார். சாயங்காலம் சோமசேகர் வக்கீல் பாட்சாவை பார்த்தார். வாங்க வாங்க, எப்படி ஹோட்டலில் வியாபாரம்லாம் என்ன நடக்குதா? எல்லாம் உங்கள் புண்ணியத்தில் நல்லா போயிட்டுருக்கு. ஏன் புண்ணியம் என்ன உமக்கு? ரங்கநாதர் தாயார் கடாட்சம் இருக்குது, தொட்டதெல்லாம் கொளிக்கிறது. விஷயம் என்னன்னு சொல்லுங்கோ. எல்லாம் பக்கத்து வீடு தான். யார்? ரங்கனது தானே? ஆமாம். விற்கிறானா இல்லையாம்மா? மாட்டேங்கிறாரு, ரஃபாக பேசுகிறாரு. எத்தனைக்கு கேட்ட? 80,000 வரைக்கும் போனுங்க. அந்த முக்கோட்டைக்காய் 80,000? அக்கிரமம். இடம் தானே நமக்கு முக்கியம், இடித்து கட்ட போகிறோம்ல. இவர் முரண்டு பண்ணுறாரு, விற்கவே மாட்டேங்கிறாரு. சாமி கொடுத்தது, சாமிக்கு சேவை பண்ணுறதுக்கு மானியமாக எங்கள் பரம்பரைக்கு வந்த வீடு கொடுக்க மாட்டேன்னு அடித்து சொல்லிட்டாரு. ஏறக்குறைய விரட்டிட்டாரு. அப்படியா? திமிரு பிடிச்ச பாப்பாயா அவன்? அது போகட்டும், அவருக்கு என்னமோ மனசை கேட்கலன்னு வச்சுக்கலாம். நான் உங்களை பார்க்க வந்தது இதுக்கு தான். உங்களுக்கு அவரை தெரியும்னா கொஞ்சம் நல்லத்தனமாக பேசி பாருங்களே. ஐயரு கையரு கேட்பாருன்னு ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு அவர் ஒரு வழியில் உறவுன்னு கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, பெரிய மனுஷர் நீங்கள், உங்கள் வாக்கை கேட்பாருன்னு ஒரு நம்பிக்கை. பாட்சா யோசித்து, உங்களுக்கு என்ன வேணும்? அவனை ஒப்புக்க வைக்கணும், அவ்வளோதானே? அவ்வளோதாங்க. அடைய வளைஞ்சானில் கொஞ்சம் பெரிய வீடு ஒன்று மாற்றி கொடுக்குறேன்னு கூட சொல்லி பார்த்தேன். சேச்சே, என்னது? அப்படியெல்லாம் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறாதீங்க. அந்த வீட்டுக்கு நீங்கள் ஆஃபர் பண்ணதே ரொம்ப ஜாஸ்தி. உங்களை விட்டால் வேறு யாரும் அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க. சொல்ல முடியாதுங்க. நம்ம போட்டிக்காரன் இருக்கானே, சித்தப்பா அவன், அவனுக்கு விவரம் தெரிஞ்சால் வீம்புக்கு 1 லட்சம் கேட்பான், கொடுப்பான். எதுக்கும் நீங்கள் இதை ரகசியமாகவே வச்சுக்கோங்க. கவலையே படாதீங்க. பாட்சா கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, மறந்துடுங்க அதை. வக்கீல் பாட்சா சாயங்காலமே ரங்கையரை பார்க்க போகிற வழியில் தெற்கு வாசலில் கதம்பமும் மல்லிகை பூவும் 1 டஜன் நீல மாம்பழமும் வாங்கி கொண்டு போனார். காரை வாசலில் நிறுத்திவிட்டு சன்னமாக கதவை சாத்திவிட்டு, சௌக்கியமா ரங்கண்ணா என்று விசாரித்து கொண்டே உள்ளே சென்றார். வாங்கோ, ரொம்ப நாளாச்சு பார்த்து. பாட்சா கோமலாவை பார்த்து, சௌக்கியமா? ஜானகி இப்போ எங்கே இருக்கா என்றும் விசாரித்து, இது உன் பொண்ணா என்ற ஆண்டாளை பார்த்து சிரித்து, எத்தனாவது படிக்கிறோமா? நன்னா படிக்கிறியா? இந்தா வாங்கிக்கோ என்றார். உட்காருங்கோ. எனக்கு ஜாஸ்தி நேரம் இல்லை, கட்சிக்காரனை வர சொல்லியிருக்கேன். ஒன்றும் இல்லை ரங்கா, சோமசேகர் சொன்னான், இந்த வீடு விஷயமா என்ன சமாச்சாரம்? ஏன் மாட்டேங்கிற? வித்தா என்ன ஆயிடும்? காலத்துக்கு ஏற்றாப்புல நாமும் மாறணும் ரங்கா. ராமானுஜர், மணவாள மாமுனிகள் சொன்னார். அதையெல்லாம் இந்த காலத்துக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்க முடியுமா என்ன? என்னையே எடுத்துக்கோ, 3 வேளையும் சந்தி பண்ணுறேன். ஏதோ எனக்காக ஆத்மார்த்தமாக இருக்கேன். என் பிள்ளை அமெரிக்கா போயிருக்கான், போகாதேன்னு தடுக்கவா முடியும்? அங்கிருந்து ஒரு வெள்ளைக்காரியை பக்கத்தில் வச்சுட்டு போட்டோ அனுப்பியிருக்கான். என்ன பண்ண முடியும்? எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அனாவசியத்துக்கு சிரமப்பட வேண்டாம். நான் வீட்டை விற்கிறதா தீர்மானிச்சிட்டேன் பாட்சா ஐயங்கார். பாட்சா உடனே முகம் மலர்ந்து, அப்படியா, எப்போ என்றார். மதியானம் கோவிலுக்கு போய் ரங்கநாதனையே கேட்டுட்டேன், சம்மதம் தெரிவிச்சிட்டார். பூக்கட்டி பார்த்துட்டேன். சபாஷ், அதான் உத்தமமான காரியம். பெருமாள் இந்த யுகத்துக்கு ஏற்றவர். உங்கள் கட்சிக்காரங்கிட்ட சொல்லிடுங்கோ, எங்கே கையெழுத்து போடணுமோ அதை போட்டுட்டா போச்சு. நீர் எங்கே போவீர்? வடக்கு சித்திர வீதியில் வாத்தியாராத்தில் பின்கட்டு காலியார் தான், அங்கே போயிடுறேன். வந்த பணத்தை பேங்க்கில் போட்டு வர வட்டியில் ஏதோ மிச்சம் பிடிச்சி பொண்ணு கல்யாணம் பண்ணணும். எனக்கும் ஏகப்பட்ட செலவு இருக்குன்னுட்டு தான் கேட்டேன். பெருமாள் சரின்னு சொல்லிட்டார். ரொம்ப சரி. அப்போ உங்ககிட்ட இந்த வீட்டு பாத்தியதைக்கு டாக்குமெண்ட் ஏதாவது இருக்குமா? இருக்கா? இருக்குது. என்ன பத்திரமா? இல்லை, ஓலைச்சுவடி. ஓலைச்சுவடியா?
எங்க கொண்டு வா பார்க்கலாம். எனக்கு எதுக்குமா காப்பியெல்லாம்? சக்கரை போட்டிருக்கியா? ரங்கையங்கார் தகரப்பட்டியை திறந்து பழைய வேஷ்டிகளை எல்லாம் புரட்டி சிவப்பு பட்டில் சுற்றி இருந்ததை கொண்டு வந்தார். அப்பாவோடது. அவர் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா காலத்திலிருந்து இருக்கு இந்த சுவடி. மஞ்சள் பழுப்பாக இருந்த அந்த ஓலைச்சுவடிகளை பாட்சா வாங்கி பார்த்தார். ஜாக்கிரதை, பொடி பொடி ஆயிடும். என்ன ஓய், ஒரு காப்பி எடுத்து வச்சுக்க கூடாதா? இதென்ன கிரந்தத்தில் இருக்கு? ஸ்ரீ மதுபயவே உபய பாஷா பிரவீணரான ஸ்ரீபெரும்புதூர் சம்பத் குமாராச்சாரிய சுவாமியின் தௌஹித்ரனும் ஆகப்பட்ட மல்லிகைப்பூ ரங்கநாதாச்சாரியாருக்கு ஸ்ரோத்ரியமாக. அதுக்கு மேலே படிக்க முடியல ஓய். சரி சரி, இதுபடி என்ன சொல்கிறதுங்கிறே? இந்த வீட்டை தேவஸ்தானத்தில் சாசனம் பண்ணி கொடுத்துருக்கு. முனிசிபாலிட்டி வரி நோட்டீஸ் எல்லாம் யார் பேருக்கு வர்றது? இன்னும் தாத்தா பேருக்கு தான் வர்றது. தாத்தா பேர்? அவரும் ரங்கநாதாச்சாரியார் தான். அப்படியா? இந்த வீட்டை விற்க உமக்கு சம்மதம் தானே? சம்மதம்தான். என்ன பண்ணுறது, மொட தான் காரணம். காத்தால மாட்டேன்னு அடித்து சொன்னியாமா? சொன்னேன். சுத்துப்பட்டவா பண்ணி பண்ணி சொல்லவே பெருமாளையே கேட்டுடலாம்னு பூ போட்டு பார்த்தேன். அவர்கிட்ட இருந்து சமிகை வந்துடுது. எனக்கு இப்போ மனசாட்சி சுத்தமாயிடுது. நல்ல காரியத்தை பண்ணேன். நான் வரட்டுமா ரங்கா? நான் மறுபடியும் காண்டாக்ட் பண்ணுறேன். உனக்கு விற்க சம்மதம் தானே அப்போ? ஆமாம். எவ்வளவுக்கு தர? அதான் அவனே சொன்னானே, 80 ரூபாய்க்கு. சரி சொல்கிறேன். நான் வரட்டுமா? பாட்சா காரில் ஏறிக்கொள்வதற்கு முன் பக்கத்து பங்களாவில் சோமசேகர் இருக்கிறாரா என்று பார்க்க கல்லாவில் அவன் தம்பி இருக்க நேராக சோமசேகரின் வீட்டுக்கு சென்றார். என்னங்க, காரியம் காயா பழமா? பாட்சா போனால் பழமில்லாமல் இருக்குமா? ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்காம பின்ன எத்தனை கேட்டார்? இதை பாரு சோமசேகர், உனக்கு எத்தனைக்கு அந்த வீடு வேணும்னு சொல்லு. நிகரமாக ஒரு மதிப்பை போட்டு சொல்லு. இடத்துக்கு தாங்க மதிப்பு, வீட்டுக்கு 10,000 கூட பேராது. தேவஸ்தானத்தில் யாரையாவது தெரியுமா உனக்கு? அந்த வீட்டை 10-15,000க்கு எடுத்துடலாம். இல்லை மாதம் 500க்குள்ளே லீஸ் எடுத்துடலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தேவஸ்தானம் எப்படி வர்றது அதில்? அந்த வீடு அவனது இல்லைன்னு, ரங்கனது இல்லைன்னு சுலபமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். எப்படி? அதுக்கு தான் ஒரு வக்கீல் வேணும்னே. எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த வீடு அவனது அவனது, அது பேரே மல்லிப்பூ ரங்கையங்கர் வீடுன்னு சொல்லி சொல்லி எல்லோரும் அதை அவனதுன்னு நம்ப வச்சுட்டா. இன்னைக்கு டாக்குமெண்ட் எங்கடான்னு கேட்டேன். காட்டினா. டாக்குமெண்ட் என்னங்கிற? பாட்சா பெரிய பற்கள் விரிய ஹஹா என்று கண்களில் தண்ணீர் வரும் வரை சிரித்தார். ஓலைச்சுவடி, வெறும் ஓலைச்சுவடி, பனை ஓலை. அதுவும் அதில் கிரந்தத்தில் எழுதியிருக்கு. என்னமோ கொச கொசன்னு எந்த கோர்ட்லேயும் அது செல்லாது. அதுதான் அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு ப்ரூஃப். அப்போ இதெல்லாம் கோவிலை சேர்ந்தது. இந்த ஊரே கோவிலை சேர்ந்தது தான் சோமு. எல்லாரும் இப்படித்தான் ஓலை விசிறிக்கட்டு எல்லாத்துலேயும் எழுதி வச்சுண்டு என்னது என்னதுன்னு கொள்ள. எல்லாரும் ட்ரெஸ் பாஸ் பண்ணி தலைமுறை தலைமுறையாக உட்காந்துட்டாங்க. அடித்து கேட்குறவா இல்லை. இப்போ என்ன பண்ணணும்? நேராக தேவஸ்தானத்துக்கு போய், சேச்சே உங்களுக்கு ஏன் சிரமம்? நானே போகிறேன். எனக்கு ஈவோவை தெரியும். அவரை பார்த்து ஒரு கையெழுத்து வாங்கி எவிக்ஷன் நோட்டீஸ் விட்டுறலாம். முதல் தேதி காலி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் தேவஸ்தானத்துலேருந்து அவுட்ரைட்டாக வாங்கிக்கிறாப்லையோ இல்லை 25 வருஷத்துக்கு லீஸ் எடுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடலாம். அப்போ வீடு அவரது இல்லையா? அவர்தான் இருந்தாலும் அதை நிரூபிக்கிறது கஷ்டம். முனிசிபாலிட்டி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குமே சுவாமி. அதையும் கேட்டுட்டேனே. நோட்டீஸ் எல்லாம் ரங்கநாதன்னு பேர் மேலே வரதான். பெருமாள் பேரே ரங்கநாதர் தானே. சரியான வக்கீலையா நீர். ஆனால் அந்த ஆளை நினச்சா பாவமாக இருக்குங்க. என்ன பாவம்? தலைமுறை தலைமுறையாக கோவில் சொத்தில் வாடகை கொடுக்காம இருந்தாச்சு. எங்கள் கம்யூனிட்டியை திட்டுறாங்கன்னா இதான் காரணம். சொந்தமாக சம்பாதிச்சோம், ஏதாவது தொழில் செஞ்சோன்னு இல்லாமல் கையை தேய்ச்சுட்டே உட்காந்துட்டே கார்வா பண்ணணுன்னா அது நியாயமா? காலம் மாறி போச்சுல்ல. இப்போ என்னையே எடுத்துக்கங்க. சித்திர வீதியில் 2 வீடு கட்டிட்டு இன்றைக்கி செயலாக இருக்கேன்னா எல்லாம் என் சொந்த முயற்சி. ஸ்காலர்ஷிப்பில் படித்து எனக்கு எங்கள் அப்பா என்ன சொத்தாக வச்சார். 2 தங்கைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் இந்த கையில் சம்பாதிச்சது சோமு. நீங்கள் கவலையே படாதீங்க. 1ஆம் தேதி வீடு உங்களோடது. 1 வாரம் கழித்து ரங்கையங்கருக்கு அருள்மிகு அரங்கநாதர் தேவஸ்தானத்திலிருந்து ஒரு டைப்படித்த கடிதம் வந்தது. ஆண்டாள் அதை பார்த்து படித்து சொன்னாள். தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்தில் நீங்கள் இருப்பதால் உடனே அதை காலி பண்ணி கொடுக்க வேண்டும். இல்லையேல் தகுந்த கோர்ட் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஐயோ, என்னது இது? வீடு நம்மது தானே? என்னன்னு ஒன்றும் தெரியலையே. நான் எதுக்கும் பாட்சாவை போய் பார்த்துட்டு வரேன். அவர் அப்படி எதுவும் சொல்லலையே.
பாட்சாவின் வீட்டுக்கு போய் கையில் அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு காத்திருந்தார். பூஜைகளை எல்லாம் முடித்துவிட்டு அரை மணி கழித்து பாட்சா வந்து, என்ன ரங்கா என்றார். இதை பாருங்க, தேவஸ்தானத்திலிருந்து கடுதாசி வந்திருக்கு. என்ன கடுதாசி என்று அதை நிதானமாக படித்தார். படித்து முடித்ததும், இப்படி ஒரு சிக்கல் இருக்கா, எனக்கு தெரியாம போச்சே. நானே அந்த சோமசேகர்கிட்ட விற்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வைக்க முடியாது சொல்லியிருக்கேனே. இவ சொல்கிறது தப்பு தானே. அவளுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்குமோ என்னமோ. நீங்கள் பார்த்தீங்களோ இல்லையோ, சுவடியில் சாசனம் பண்ணி கொடுத்துருக்கே. அதை வேணா கொண்டு போய் காட்டட்டுமா? காட்டு, பேஷா காட்டு. ஆனால் அவள் ஒத்துப்பான்னு எனக்கு தோணலை ரங்கா. உங்ககிட்ட பத்திரகத்தில் ஏதாவது இருக்கா இல்லையா? சரியாக தேடி பார்த்தியா? அப்படி எதுவும் கிடையாது பாச்சா. அது ஒண்டிதான். கஷ்டம். என்னது கஷ்டங்கிறேன்? இத்தனை தலைமுறையாக அந்த வீட்டை பற்றி தேவஸ்தானம் ஒன்றுமே கேட்டது இல்லையே. ராமானுஜர் காலத்திலேருந்து இந்த பட்டா வந்துட்டுருக்குன்னு பெரியவா யாரை கேட்டாலும் சொல்லுவாளே. கோவில் ஒழுகில் இந்த மல்லிப்பூ முறையை பற்றி சொல்லியிருக்கே. கோவில் ஒழுகெல்லாம் இப்போ யாருங்கானும் பார்க்குறா. இந்த காலத்துக்கு வேண்டியது ஸ்டாம்ப் ஓட்டின பத்திரம். நீர் என்ன பண்ணியிருக்கணும்? சப்ரிஸ்தார் ஆஃபீஸில் போய் பத்திரத்தில் எழுதி வாங்கிட்டு இருக்கணும். இப்படி வரும்னு யார் எதிர்பார்த்தா? இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒரு வக்கீலை போய் பாருங்கோ. ஒரு ஸ்டே ஆர்டரும் ஏற்பாடு பண்ண சொல்லிருங்கோ. ஆனால் கஷ்டம். முயற்சி பண்ணி பார்க்கலாம். நீங்களே அது எப்படி வேணுமோ எழுதி கொடுத்துட்டு வந்துடுங்களேன். எனக்கு இதுக்கெல்லாம் ஏது பாட்டயம்? 1000 வக்கீல் இருக்கா, யாராவது போய் பாரேன். ஆனால் எனக்கு என்னமோ ஜெயிக்கும்னு தோணலை. எதுக்கும் முயற்சி பண்ணி பாரு. ஈவோவை பார்க்கட்டுமா? பார்த்தா ஏதாவது பலன் வருமா? பாஜா சந்தேகத்துடன் பார்க்கலாம் என்றார். பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறாங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு. உனக்கு சாதகமாக ஏதாவது சொன்னால் நான் மேற்கொண்டு சோமசேகர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன். அதுக்கு என்ன அவசரம்? இப்போ அடிமடியிலேயே கை விழுந்துடுத்தேன் பாச்சா. இப்போ இந்த கேஸ் ஜெயிக்கலைன்னா நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் பிரமாதம் இல்லை. 1ஆம் தேதி காலி பண்ண வேண்டியிருக்கும். நீ என்ன பண்ணுற? தேவஸ்தானத்தில் அல்லது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்து ஜாமானெல்லாம் எடுத்து வீதியில் போட்டுண்டு அந்த அசிங்கம்லாம் வேண்டாம். பேசாமல் ஏதாவது வேறு வீடு பார்த்துண்டு வேணும்னா நான் ஏற்பாடு பண்ணி தரேனே. ஏன்னா நீ வேறு வீட்டுக்கு போய் கூட இதை ஃபைட் பண்ணலாம். உனக்கு கேஸ் இருந்ததுன்னா ஜெயிச்சே தீரும். ரங்கையங்கார் குழப்பத்துடன் சென்றார். மறுபடி கோயிலுக்கு சென்றார். கோவிந்தன் தாயார் சன்னதியில் இருந்தான். கோவிந்தா, தேவஸ்தானத்துலேருந்து கடுதாசி வந்திருக்கு. கேள்விப்பட்டேன். எல்லாம் அந்த வக்கீல் பாச்சா பண்ண திருசமம். பாச்சாவா? ஆமாம். இதை பாருங்க, பிராமணனுக்கு பிராமணன் தான் எதிரி. அவன் தான் தேவஸ்தானத்துக்கு வந்து வத்தி வச்சிட்டான். குமாரசாமி சொன்னான். அட பாவி, இப்போ நான் என்ன பண்ணுறது? வேற ஒரு நல்ல வக்கீலை போய் பாரு. ஈவோவை பார்க்கலாமா? அவனை பார்க்குறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் இதில் கூட்டு. ரங்கையங்கர் யோசித்து, எனக்கு இது வேணும் தான். பெருமாள் என்ன சோதிச்சிருக்காரு கோவிந்தா. அன்னைக்கு பூ போட்டு பார்த்தப்ப வித்துருடான்னு சொல்லி ஆழம் பார்த்துருக்காரு. விற்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு தெரிஞ்சுட்டும் அவரை போய் கேட்டேன் பாரு. நான் தான் மடையேன். இப்போ எனக்கு கவலையெல்லாம் காலி பண்ணுறதுல இல்லை கோவிந்தா. வாத்தியார் வீடு இருக்குது. பெண்கட்டு 40 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார். அங்கே போகிறதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் 40 ரூபாய்க்கு நான் எங்கே போவேன்? மாதம் மாதம் கோவிலில் வரதை எப்படியோ வச்சுட்டு தினப்படி சம்சாரத்தை நடத்தியாருது. அதிகப்படியாக 40 ரூபாய்னா பார்க்கலாம். அதுக்கு ஒரு ரங்கநாதன் ஏதாவது வழி வச்சுருப்பான். அப்போ நீ பிராது போட போகிறது இல்லையா? எனக்கு வக்கீலுக்கு ஏது காசு கோவிந்தா? இப்போ கேஸ் போட்டு இழுத்தடிச்சு கடைசியில் தோற்று போச்சுன்னா யாருக்கு பிரயோஜனம்? ஜெயிக்கலாமே. இல்லை கோவிந்தா, எனக்கு பெருமாளோட வழக்காட விருப்பம் இல்லை. நியாயமாக பார்க்க போனால் அவர் சொல்கிறது நியாயம்தான். இந்த வீடு பெருமாளோடது தான். தேவஸ்தானம் என்ன பெருமாளோட ஆஃபீஸ் தானே? அவர் தானே திருப்பி கேட்குறார். பெருமாள் வீட்டை பெருமாளே திருப்பி கேட்குறார். அதில் எனக்கு உரிமை கிடையாது. அப்போ இப்படியே அதை விட்டுற போறியா? வேறு வழி இருந்தால் சொல்லேன் கோவிந்தா. எதுக்கும் ஈவோவை ஒரு நடப்பை பார்த்துட்டு அதட்டி கேளு. மறுநாள் ஈவோவை பார்த்தபோது அவர் பொறுமையுடன் ரங்கையங்கர் சொல்வதை கேட்டுவிட்டு, இதை பாருங்கள், நாங்கள் எல்லா ரெக்கார்ட்ஸும் பார்த்துட்டோம். அந்த இடம் வெறும் மல்லித்தோட்டமாக இருந்தது. உண்டா இல்லையா? தெரியும். அந்த தோட்டத்தில் ஒரு சின்னதாக குடிசை கட்டிக்கிட்டு உங்கள் பரம்பரைக்காரங்க இருந்திருக்காங்க. அந்த தோட்டத்தை பார்த்துக்க வேண்டியது, நித்தியமல்லி செடியில் தினம் பூ பறித்து காலையில் கொண்டாந்து பெருமாளுக்கு கொடுக்க வேண்டியது. அதுக்காக தோட்ட ஓரத்திலே குடிசை போட்டுட்டு இருக்கிறதா உடன்பாடு இல்லையா? ஆமாம். இப்போ என்னாச்சு? குடிசை வீடாச்சு, தோட்டம் போயிடுச்சு இல்லையா? இல்லை, இன்னும் புழக்கடையில் செடி இருக்குது சார். சரி, தோட்டம் செடி ஆயிடுச்சு. அதனால் ஆரம்பத்தில் அந்த மானியம் கொடுத்த பர்பஸே போயிடுச்சு இல்லையா? வாஸ்தவமாக இல்லையா? சொல்லுங்கள்.
நாங்கள் தினம் பூ பறிச்சுட்டு கொண்டு வந்து கொடுக்குறோமே, இன்னைக்கும். எவ்வளவு பூ கொடுக்குறீங்க? 1 முழம் 2 முழத்துக்கு உண்டானது. அது போதுமா பெருமாளுக்கு? சொல்லுங்க. கோவிலுக்கு வேணுங்கிற மல்லிப்பூவெல்லாம் சாத்தானி தெருவில் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. அவங்க கொண்டாந்து தராங்க. அப்புறம் தினமும் வண்டலூர்லேருந்து வருது. அதனால அதனால அந்த இடத்த உங்களுக்கு மானியமாக கொடுத்த காரணமே மாறி போயிட்டதால தேவஸ்தானம் அதை திருப்பி கேட்குறதுல நியாயம் இருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. திருவேங்கடம் கேஸை விடுங்க. அவர் மேலே கேஸ் போட போகிறோம். நீங்கள் சொல்லுங்க. நாங்கள் செஞ்சது தப்பா? சற்று நேர யோசனைக்கு பின், இல்லை சார், என சொல்லி விட்டு வெளியில் வந்தார். மொத்த ஜாமானுமே ஒரு ஒற்றை மாட்டு வண்டியில் அடங்கிவிட்டது. ரங்கையங்கார் கையில் பிரபந்த புத்தகத்தையும் சால கிராமத்தையும் கோவில் ஆழ்வாரையும் அணைத்து கொண்டு வண்டிக்கு பின் நடக்க ஆரம்பித்தார். சீனு ஒரு தகரட்டினை எடுத்துக்கொள்ள, கோமலா சுவாமி படங்களையும் ஒரு மூட்டையையும் பற்றி கொள்ள, குழந்தைகள் ஆளுக்கு ஒரு ஸ்லேட்டும் புத்தகமுமாக நடக்க, எங்கடி ஆண்டா என்று கேட்டார். கடைசியா பூ பறிச்சுட்டு இருக்கா. ஒரு பதியனை வெட்டிண்டு வான்னு சொன்னேன். அங்கே போய் மல்லிச்செடி போடலாம்னு. சீக்கிரம் வர சொல்லு. பங்குஜா லாட்ஜின் மாடியில் ஆஃபீஸ் அறையிலிருந்து ஜன்னல் வழியாக ஆண்டாள் பூ பறிப்பதை பார்த்து கொண்டிருந்தான் சோமசேகர். பக்கத்தில் கிரேப் ஜூஸை உறிஞ்சி கொண்டு பாச்சா. எப்படி என்று கேட்டார். அவர் கண்களில் வெற்றி தெரிந்தது. ஆண்டாள் இங்கிருந்து வெயிலில் தேவதை போல் தெரிந்தாள். சிறிய மார்பு, கண்ணுங்கரையில் நின்று சுருண்ட கேசத்தை தள்ளி விட்டு கொண்டு நளின விரல்களால் ராத்திரி மலர்ந்த புஷ்பங்களை கொய்து கொண்டிருந்தாள். இந்த காட்சியை தான் நான் மிஸ் பண்ண போகிறேன் பாச்சாயரே. மற்றபடி ஜெயந்தான். ஒரு வாரத்தில் எல்லாம் செட்டிலாகி மல்லிப்பூ ரங்கையரின் வீட்டை இடித்து கட்ட முதல் கடப்பாறை குத்து அதன் மேல் பட்டபோது, அண்ணே தொட்ட உடனே உதிருதண்ணே. கதை நிறைவடைந்தது. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.